بسم الله الرحمن الرحيم والتين والزيتون وطور سينين وهذا البلد الأمين لقد خلقنا الإنسان في السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونصلي على رسول الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العليم والقرآن المجيد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. கண்ணியத்துக்குரிய அல்லாவின் நல்லடியார்களே, இன்னைக்கு நம்மள நிறைய பேர் தவறு செஞ்சுட்டு இருக்கோம். அதற்காக அல்லாவிடத்துல தௌபா செஞ்சிருக்கோம்னு பார்த்தா கிடையாது. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா? அவங்களுடைய முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்படும் என தெரிஞ்சும் கூட அல்லாவிடத்துல ஒரு நாளைக்கு 70 முறை 100 முறை தௌபா செஞ்சிருக்காங்க. ஆனா இன்னைக்கு நம்மள நிறைய பேர் தவறு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதற்காக அல்லாவிடத்துல ஒரு நாளைக்கு 10 முறையா தௌபா செஞ்சிருக்கோம் பார்த்தா கிடையாது. தௌபாவை பத்தி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் கூறியிருக்கிறான். இன்னல்லாஹு யுஹிப்புத் தவ்வாபீன. தௌபாவை மேற்கொள்ளக்கூடிய மனிதர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான். அல்லாஹ் விரும்புகிறான். அல்லாஹ் எதை நேசிக்கின்றான், அல்லாஹ் எதை விரும்புகிறான்? தன்னுடைய அடியார்கள் தன் ரப்பிடத்தில் யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னித்து விடு என்று கேட்பதை மிகவும் விரும்புகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், லௌலா அன்னக்கும் துதிரிபூன லஹலகல்லாஹு ஹல்கன் யுதிரிபூன யக்ஃபிர்லகும். நீங்கள் பாவம் செய்யவில்லை என்றால் அல்லாஹ் உங்களை அழித்து மீண்டும் ஒரு கூட்டத்தை கொண்டு வருவான். அவர்கள் பாவம் செய்வார்கள், அல்லாஹ் அவர்களை மன்னிப்பான். அல்லாஹ் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறான். எப்போது என்று தெரியுமா? தன்னுடைய அடியார்கள் தம்மிடம் பாவம் மன்னி கேட்கும் பொழுது. இதற்கு உதாரணமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு மனிதன் பாலைவனத்தில் பயணம் செய்கிறான். அவன் உணவோடும் பொருளோடும் பயணம் செய்கிறான். அவன் சற்று ஓய்வின் காரணமாக மரத்தில் நிழலில் அமர்ந்து ஓய்வெடுக்கிறான். அவன் கண் விழித்து பார்த்தால் அவனுடைய பொருட்கள் அங்கே இல்லை. அவன் அங்கும் இங்கும் எல்லா இடத்திலும் தேடுகிறான். அவனுடைய பொருட்கள் அங்கே கிடைக்கவில்லை. அவன் இனிமேல் நமக்கு மரணம்தான் என்று மரணத்தை எதிர்பார்த்த நிலையில் மீண்டும் உறங்குகிறான். மீண்டும் எழுந்து பார்த்த அவனுடைய அனைத்து பொருட்களும் அங்கே இருக்கிறது. அந்த பொருட்களை பார்த்த மகிழ்ச்சியில் அல்லாஹு ரப்புல் ஆலமீனை பார்த்து அவன் கூறுகிறான், அன்த அபுதிவானா ரப்புக, யா அல்லாஹ் நீ என் அடிமை, நான் உன் ரட்சகன். அஸ்தக்ஃபிருல்லாஹ். அவன் அந்த பொருட்கள் கிடைத்த மகிழ்ச்சியில் என்ன பேசுகின்றோம் தெரியாமல் மகிழ்ச்சி அடைகிறானோ, இதை விட அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பாவம் செய்து குற்றம் செய்து பாவத்தின் கரையில் இருந்து நன்மையின் கரை நோக்கி பாவங்கள் என அல்லாஹ் வெறுத்த காரியத்தில் இருந்து அல்லாஹ் விரும்பக்கூடிய காரியத்தை நோக்கி செல்லக்கூடிய மனிதர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான். உறுதி கொடுங்கள். இந்த தௌபாவை மேற்கொண்டு அல்லாஹ்வை மகிழ்ச்சி படுத்துவதற்காக, அல்லாஹ்வுடைய திருப்தியை எதிர்பார்த்ததற்காக, படைத்தவுடைய ரப்புடைய அன்பு உங்கள் மீது உருவாக்குவதற்காக இமாம் புகாரி அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் கூறுவதாக, யாரை அல்லாஹ் நேசிக்கின்றானோ உடனே அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் அவர்களை அழைக்கிறான். அழைத்து, யா ஜிப்ரீல், ஒரு அடியானை அல்லாஹ் நேசிக்கின்றான், எனவே நீங்களும் நேசிங்கள். அல்லாஹ் உங்களை நேசித்தால், அல்லாஹ் நம்மை நேசித்தால், மலக்குமார்களுடைய தலைவரான ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நம்முடைய பெயர் உச்சரிக்கப்படும். அல்லாஹு அக்பர். யார் அல்லாஹ்வை நேசிக்கின்றானோ மலக்குமார்களுடைய தலைவரான ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, நீங்கள் இந்த மனிதரை நேசிங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்ற மலக்குமார்களை அழைத்து, அல்லாஹ் இந்த மனிதரை நேசிக்கின்றான், அதனால் நானும் நேசிக்கின்றேன், எனவே நீங்களும் இந்த மனிதரை நேசிங்கள். பிறகு வானத்தில் உள்ள அனைவர்களும் நேசிக்கிறார்கள். அதற்கு பிறகு பூமியில் வாழ்பவர்களுக்கு அந்த கட்டளை இறங்கிய பிறகு யாரை அல்லாஹ் நேசிக்கின்றானோ அவர்களை இந்த உலகத்தில் உள்ள அனைத்து படைப்புகளும் நேசிக்கும். சுப்ஹானல்லாஹ்.
தௌபா செய்யுங்கள், அல்லாவிடத்தில் இப்போதே திரும்புங்கள். யா அல்லாஹ், நீ வெறுத்த காரியத்தை செய்தேன், இப்போது விலகி நீ விரும்பக்கூடிய காரியத்தை செய்கிறேன். கண்ணியத்துக்குரியவர்களே, தௌபா அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமக்கு கொடுத்த மிக பெரிய அருள். தௌபா அல்லாஹ்வுடைய ஒளியை நமக்கு கொடுக்கும். நூறு உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் செல்லும் வழியையும் ஏற்படுத்தும். தௌபா உங்களுக்கு சிறந்த முடிவை ஏற்படுத்தும். சிறந்த முடிவு என்றால் என்ன? ஒரு மனிதன் எல்லா நல்ல அமல்களும் செய்து கொண்டே வருகிறான், அவனுக்கும் சொர்க்கத்திற்கும் நுழைய ஒரு ஜான் அளவு மட்டுமே இருக்குது. ஆனால் அவனுடைய விதி முந்தி அவன் தீமை செய்து மரணித்து விடுகிறான், அதனால் அவன் நரகத்தில் நுழைகிறான். அதுபோல இன்னொரு மனிதன் தீமையான காரியத்தை அனைத்தும் செய்து கொண்டே வருகிறான், அவன் நரகத்தில் நுழைய ஒரு ஜான் அளவு மட்டுமே இருக்கு. அவனுடைய விதி முந்தி நன்மை செய்து மரணித்து விடுகிறான், அதனால் அவன் சொர்க்கத்தில் நுழைகிறான். யாருக்கு தெரியும் நம் முடிவு எப்படி என்று? முஸ்லீமாக வாழ்கின்றோம், முஸ்லீமாக மரணிப்போமா என்று. ஏன் இந்த பயம் நபிமார்களுக்கே இருந்தது. நபி யூசுப் அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாவிடத்தில் துவா செய்தார்கள், யா அல்லாஹ், என்னை முஸ்லீமாகவே மரணிக்க செய். யா அய்யுஹல்லதீன ஆமனு, முஸ்லிம்கள் அன்றி நீங்கள் மரணத்தை அடைந்து விடாதீர்கள். யாரை அல்லாஹ் நேசிக்கின்றானோ, யாருக்கு அல்லாஹ் நலவை நாடுகிறானோ அவர்களை நற்செயல் செய்பவராக மாற்றுவான். அப்போது ஒரு சஹாபி கேட்கிறார்கள், அல்லாவின் தூதரை எப்படி என்று. அல்லாஹ் அவனுக்கு அருள் புரிவான், மரணத்திற்கு முன்னதாக நன்மை செய்வதற்கும். உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படாமல் நீங்கள் மரணமானால், நீங்கள் எந்த பாவத்தில் மரணித்தீர்களோ அதே பாவத்தில் தான் நாளை மறுமையில் எழுப்பப்படுவீர்கள். நன்மையில் நீங்கள் மரணமானால் நன்மை நிலையிலே நீங்கள் எழுப்பப்படுவீர்கள். சுபஹானல்லாஹ். நாளை மஹ்ஷர் மைதானத்தில் தல்பியா ஓதிக்கொண்டு ஒரு கூட்டம் வரும். யார் அவர்கள்? யார் அவர்கள் என்று தெரியுமா? ஹஜ்ஜியில் மரணமானவர்கள். எந்த முடிவில் நம் மரணமானோமோ அதே முடிவில் தான் நாளை மறுமையில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம்மளை எழுப்புவான். அதை கொண்டு தான் நமக்கு தீர்ப்பு வழங்கப்படும். தௌபா ஏற்றுக்கொள்ளாமல் நீங்கள் மரணமானால் அல்லாஹ் உங்களுடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கும் வரை உங்களுக்கு சொர்க்கம் கிடையாது. நவுது பில்லாஹி மின்ஹா. மன்னிப்பு வழங்கப்படாதவருக்கு சொர்க்கம் கிடையாது. ஒன்று அல்லாஹ் அவனுடைய அருளால் அவன் மன்னிப்பான். யா அல்லாஹ், அந்த கூட்டத்தில் உங்களுடைய பெயர்களை பதிவு செய். இல்லை என்றால் அவர்களை நரகத்தில் நுழைய வைத்த தண்டித்த பிறகு சொர்க்கத்தில் நுழைய வைப்பான். மேலும் ஆதமுடைய பிள்ளைகள் அனைவரும் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான். அதில் சிறந்தவர்கள் தௌபா செய்யக்கூடியவர்கள். நம்முடைய உயிர் தொண்டை குழி அடையாத வரை அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னித்துக் கொள்வான். நம் அனைவரும் தவறு செய்யக்கூடியவர்கள் தான். அதில் நாம் அதிகம் அல்லாவிடத்தில் தௌபா செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னித்து இங்கு ஒன்று கூட்டியதை போல உயர்ந்த சொர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் நம் அனைவரும் ஒன்று கூட்டுவானாக என்று துவா செய்தபடி என் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹி தௌஆனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.